அண்மைச் செய்தி. சென்னையில் 29 காவல் ஆய்வாளர்களை பணியிட மாற்றம் செய்து மாநகர காவல் ஆணையர் அமல்ராஜ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக வெற்றி கழக தலைமையிலான புதிய அரசு அமைந்தவுடன் நிர்வாக காரணங்களுக்காக புதிய காவல்துறை அதிகாரிகள், உயரதிகாரிகள் தொடர்ந்து மாற்றம் செய்யப்பட்டு வந்தார்கள். தற்போது காவல் ஆய்வாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில அமல்ராஜ் அவர்கள் புதிய காவல் ஆணையராக பதவியேற்ற பின்பாக தற்போது காவல் ஆய்வாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை 29 காவல் ஆய்வாளர்கள் அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக குற்றப்பிரிவில் அதிக நாட்களாக பணியாற்றக்கூடிய காவல் ஆய்வாளர்களும், அதே போல மகளிர் காவல் நிலையங்களில் பணியாற்றி வந்த காவல் ஆய்வாளர்கள் என 29 காவல் ஆய்வாளர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் நார்த் ஜோன், சென்ட்ரல் ஜோன், அதே போல மற்ற விங்குகளுக்கு எக்கனாமிக் அஃபென்ஸ் விங், ஐடியல் விங் போன்ற விங்குகளுக்கும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குற்றப்பிரிவில் பணியாற்றி வந்த காவல் ஆய்வாளர்கள் 10க்கும் மேற்பட்டவரும், அதே போல மகளிர் காவல்துறையில பணியாற்றி வந்த காவல் ஆய்வாளர்கள் 5க்கும் மேற்பட்டவர் என 29 காவல் ஆய்வாளர்கள் மற்ற இடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நார்த் ஜோன், சென்ட்ரல் ஜோன் போன்ற இடங்களுக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த காலி இடங்களுக்கு விரைவில் காவல் ஆய்வாளர்கள் வருவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நிர்வாக காரணங்களுக்காக இந்த மாற்றமானது செய்யப்பட்டிருப்பதாகவும், உடனடியாக அனைத்து காவலர்களும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு சென்று பணிகளை தொடங்க வேண்டும் என்றும் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காவல் ஆணையர் அமல்ராஜ் இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.